ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது 2 இன்ட்ரெஸ்டிங்கான மிரக்கிள்ஸ் பற்றி தாங்க. நம்மளை நிறைய பேர் யோசிச்சுருந்துருப்போம் இல்லையா? நம்ம கடவுளுக்கு இது செய்யணும் அது செய்யணும், அதாவது அழகாக அலங்காரம் பண்ணி பார்க்கணும், இல்லை இந்த நெய்வேத்தியம் படிக்கணும், இல்லை இந்த கலர் ட்ரெஸ் போட்டு அழகாக பார்க்கணும், இப்படிலாம் நமக்குள்ளே நிறைய சின்ன சின்ன ஆசைகள் இருந்திருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம அதை பண்ணாமல் விட்டுருப்போம், இல்லை மறந்து போயிருப்போம். அப்படி நம்ம பண்ணாமல் விட்ட சில விஷயங்களுக்காக கடவுள் எப்படியெல்லாம் காத்துட்ருக்குறாங்க, எப்படியெல்லாம் உணர்த்துகிறாங்க, நமக்கு எப்படியெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மிரக்கிள் பார்த்திங்கன்னா எனக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு மிரக்கிள். ஸோ நான் எல்லா வருஷமும் ஆஷாட நவராத்திரி கொண்டாடுவேன். இது என்னோட 4வது வருஷம். எப்போதுமே ஆஷாட நவராத்திரி முடியும் போது நான் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுப்பேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா நான் 40 பேருக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுத்தேன். ஆனால் இந்த வருஷம் நான் ஒரு 10 பேருக்கு கொடுக்குற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்ததுமே எனக்குள்ளே என்ன ஆசை இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் நம்ம 7 சின்ன குழந்தைங்கள கூப்பிடணும் வீட்டுக்கு. கூப்பிட்டு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு பிடித்தமான உணவை பரிமாறி அதற்கப்புறம் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தோணிகிட்டே இருந்தது, ஆசை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேற்றாப்புல நான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். ஸோ சுமங்கலி தாம்பூலம், அதுக்கப்புறம் ப்ளவுஸ் மெட்டீரியல், இதெல்லாமே நான் வாங்கி வச்சுட்டேன் முன்னாடியே. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, என்னடா நம்ம 7 சின்ன குழந்தைங்கள எங்கே போய் தேடுறது? ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் கூப்பிட்டா வருவாங்களா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி தேடி பார்க்கலாம், யாராவது தேடி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் ஒரு 4 பொண்ணுங்க கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் 2 சின்ன குழந்தைங்க, வேறு இடத்துல 2 சின்ன பொண்ணுங்க அப்படி கிடைச்சாங்க. ஸோ 6 பேருக்கு நான் அந்த தாம்பூலம் மட்டும் கொடுத்தேன். ஏன்னா அவங்க வேறு வேறு இடத்துல இருக்கிறனால என்னால் அவங்கள கூப்பிட்டு பாத பூஜை பண்ண முடியல. ஆனால் தாம்பூலம் கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, ஸோ தாம்பூலத்தோட ஸ்வீட்டும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போது என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு தாம்பூலம், அதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்டு, ஸ்வீட்டு, தாம்பூலம், இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. இப்போது யாருக்கு கொடுக்கறது? இன்னும் ஒருத்தவங்களை நம்ம எங்கே போய் தேடுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட பொண்ணுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். சரி அவங்க வரும்போது வேணால் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஆஷாட நவராத்திரி முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்கும் அந்த ஒரு தாம்பூலம், ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் என்கிட்ட தான் இருந்தது. சரி அவங்க வந்தப்புறம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்படி இருக்கிற ஒரு தருணத்தில் தான் எனக்கு ஒரு கனவு வருது. அதுவும் அந்த கனவு எப்போ வருது அப்படின்னா, நான் குரு பூர்ணிமாக்காக குரு சரித்திரம் பாராயண் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ குரு சரித்திரம் முடிக்க போகிற தருணத்தில் எனக்கு இந்த கனவு வருது. ஸோ என்ன கனவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோட ஒரு ஃப்ரெண்டாக அவங்க ஃபேமிலியோட என் வீட்டுக்கு வராங்க. அதாவது அவங்க அண்ணனோட ஒய்ஃப், அவங்க அம்மா அப்பா இப்படி வராங்க, என் வீட்டுக்கு வராங்க. கரெக்டாக அவங்க என் வீட்டுக்குள்ளே நுழையிற டைமில் பார்த்திங்கன்னா வாசலில் ஒரு குதிரை நிற்குது. இது ரொம்பவே ஒரு அன்யூஷுவலான ஒரு விஷயம். ஸோ அவங்க கரெக்டாக என்ட்ரு ஆகும்போது வாசலில் குதிரை நிற்கிது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்குள்ளே உட்காடுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ திடீர்னு நான் என் ஃப்ரெண்டோட அம்மாவை கூப்பிடுறேன். ஆண்டி வாங்க, நான் உங்களுக்கு பாத பூஜை பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்களும் மறுக்காமல் ரொம்ப அழகாக என்ன சொல்கிறது, சரிமானி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்களுக்கு பாத பூஜை பண்ணுறேன். பாத பூஜை பண்ணதும் அவங்க என்னை ப்ளஸ் பண்ணுறாங்க, என் தலையில் கை வச்சு ப்ளஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கப்புறமா நான் தாம்பூலம் கொடுக்குறேன். ஒரே ஒரு தாம்பூலம் தான் கொடுக்குறேன். அதுவும் என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு நான் தாம்பூலம் கொடுக்குறேன். ஸோ இதோட அந்த கனவு முடிஞ்சுது. ஸோ கனவு இப்படி ஒரு கனவு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. அடுத்த நாள் நான் எந்திரிச்சு யோசித்து பார்க்குறேன், என்னது இது சம்மந்தமே இல்லை, இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கே அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன்.
அதுக்கப்புறம் ஏன் குதிரை வர்றது கூட நமக்கு தெளிவா தெரிஞ்சது கனவுல அப்படின்னும் வந்து நான் யோசிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கோரிலேட் பண்ணி பார்க்குறேன். என்னது ஏன் வந்து இவ்வளோ தெளிவா தெரியுது நமக்கு? அ இவ்வளோ சயின்ஸ் வந்து தெரியுது இல்லையா கனவுல? என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்பதாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம வந்து வாராகி அஷ்டோத்திர நாமவல்லி இருக்கும் இல்லையா? ஸோ அஷ்டோத்திர நாமவல்லியில ஒரு லைன் வரும். ஓம் குதிரை வாகினி போற்றி அப்படின்னு வரும். ஸோ குதிரை என் வீடு வாசல்ல வந்து நின்னதுக்கு காரணம் சாக்ஷாத் அதாவது வாராகி அம்மனோட வாகனம் தான் அது. கரெக்டாக அவங்க என் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நான் குதிரை பார்த்தேன். கரெக்டாக அவங்க வந்து வீட்டுக்கு வந்தாங்க. என் ஃப்ரெண்டோட அம்மா ரூபத்தில் வந்தது வேறு யாரும் இல்லை, வராகி அம்மனே தான். நான் ஒரு தாம்பூலம் மட்டும் மிச்சம் வச்சுருந்தேன் இல்லைங்களா? அதாவது எனக்கு யாருக்கு கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ கரெக்டாக நான் என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுறேன். பாத பூஜை பண்ணி வந்து அவங்கக்கிட்ட நான் தாம்பூலம் கொடுக்குறேன். ஸோ என் கனவுல வந்தது வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் வராகி அம்மன் தான். எனக்கு இது கொஞ்சம் அந்த இது கொரிலேட் பண்ணி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எப்படியாவது என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு அதை வந்து அனுப்பிடணும் அப்படின்னு வந்து நான் நினச்சிட்ருக்கிறேன். கண்டிப்பாக அது வந்து அனுப்பிடுவேன். ஏன்னா கனவுலேயே வந்து வாராகி அம்மன் உணர்த்தினாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு போய் சேர வேண்டியது கண்டிப்பாக போய் சேர்ந்துரும். ஸோ நம்ம வந்து கடவுள்கிட்ட நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறோன்னு சொல்லியிருப்போம், இல்லை வந்து ஆசைப்பட்டிருப்போம், ஆனால் மறந்துருப்போம் இல்லையா? இல்லை அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை வந்திருக்காது. ஆனால் கடவுள் வந்து எவ்வளோ கவனிக்கிறாங்க பாருங்களேன் நம்மள. நான் வந்து ஒரே ஒரு தாம்பூலம் தான் வச்சுருந்தேன். அது யாருக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் என் கனவுல வந்து தெளிவாக வந்து உணர்த்திட்டாங்க. இவங்களுக்கு நீ தாம்பூலத்தை கொடு அப்படின்னு வந்து உணர்த்திட்டாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து பாத பூஜை பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் என்னால் பண்ண முடியல. கனவுல வந்து பார்த்திங்கன்னா என்னை அதையும் பண்ண வச்சுட்டாங்க. வந்த வந்த என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு பாத பூஜையும் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ என்னோடய ஆசைகள் எல்லாமே அந்த கனவு மூலமாக நிறைவேறிடுச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா? சர்ப்ரைசிங்கான விஷயமும் கூட. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வராகி அம்மன் என் கனவுல வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 months அது இருக்கும். அண்ட் இப்படி ஒரு கனவு அவங்க கொடுத்தது மூலமாக எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து உணர்த்துறாங்க இல்லையா? நான் இருக்கிறேன், நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ நம்ம வந்து நம்பிக்கையோடு பண்ணுற ஒரு விஷயமே வந்து கடவுள் ஏற்றுப்பாங்க. சில தருணங்களில் நமக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், இல்லை வந்து நம்ம நினச்சது நடக்காமல் போகும். பட் நம்ம பண்ணுற ஒரு விஷயமும், ஒரு பூஜை, ஒரு பாராயண் எல்லாமே வந்து கடவுள் பார்த்துட்ருக்குறாங்க. அதற்குண்டான பலனை வந்து கண்டிப்பாக நிச்சயமாக வந்து தருவாங்க. நம்மளோட கர்மாவை பொறுத்து அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும். சிலருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடைச்சிருது, கேட்டதெல்லாம் கிடைச்சிருது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷங்கள் ஆகுது கிடைக்கிறதுக்கு. எல்லாமே நம்மளோட கர்மாவை பொறுத்து தான். ஸோ நம்பிக்கையோடு இருங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. நம்ம வந்து எந்த மாதிரியான வேண்டுதல் வச்சுருந்தாலும், நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலும் என்றைக்குமே கடவுள் இருக்கார், கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதிலேருந்து டக்குன்னு வந்து நம்ம வெளிவந்துருவோம். சரி கடவுள் இருக்கார், பார்த்துப்பாரு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். ஸோ இந்த மிராக்கிள் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஸோ தேங்க்யூ. ஓம் சாய்ராம்.